வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து. 27 நட்சத்திரங்களுள் நாம் இன்று மகம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். இது சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரம். ராசியின் அதிபதி சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான். இது சந்திர தோஷம் பெற்ற நட்சத்திரம். சரி. மகம் என்றால் புலின்னு அர்த்தம். ஸோ ஒரு புலிக்கு என்னென்னலாம் பண்பு இருக்கும்? புலி ரொம்ப வீரம் மிக்கதா இருக்கும். அப்படி இருக்குல்ல. அது மாதிரி புலியோட அத்தனை பண்புகளும் இந்த மக நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் வீரம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆணவம் மிக்கவர்கள். அதுக்கப்புறம் ம் எப்பவுமே போர்க்குணம் உள்ளவர்கள். எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அடங்காதவர்கள். யாருக்கும் அடங்காதவர்கள். ஆனா நம்ம சொல்றத மத்தவங்க எல்லாருமே கேட்டு அடங்கி போணும்னு நெனைக்கிறவங்க. ஆளுமை பண்பு, அதிகாரம் இதெல்லாம் அதிகமா இருக்கிற நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். அது மக நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தால் கூடவே, அந்த பெண்ணுக்குமே கூட அந்த அத்தன பண்புகளும் இருக்கும். அதனால தான் சொல்றாங்க, "மகத்து பெண் ஜெகம் ஆள்வாள்." ஜெகம் ஆள்ற அளவுக்கு அவளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத தான் சொல்றதுக்காக தான் முன்னோர்கள் மகம் நட்சத்திரத்து பெண் ஜெகம் ஆள்வாள் அப்படின்னு. அதனால எல்லா மக நட்சத்திரத்து பெண்ணும் ஜெகம் கண்டிப்பா ஆளணும்னு இல்ல. அந்த மாரி மக நட்சத்திரக்கார பெண்ணுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்றத தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ரொம்ப வீரம் மிக்கவர்கள், ஆளுமை தன்மை உள்ளவர்கள் இப்படிலாம் சொல்லிட்டே போலாம். மகம் நட்சத்திரம் ஒரு பெண் பிறந்தால் நல்லது. அதே மாதிரி மக நட்சத்திரத்துல பெண் ருதுவானாலும் மிகவும் சிறப்பு. ஆனா, இந்த மக நட்சத்திரத்துக்காரவங்க தன்னை யாராவது புகழ்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு புகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். யாராவது அவங்கள புகழ்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது அவங்க கிட்ட ஏதாவது இருக்கிற தப்ப ஏதாவது சுட்டி காட்டுனாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அவங்கள அந்த யார் சுட்டி காட்டுறாங்களோ, அவங்க மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. அவங்க கோவத்த வெளிப்படுத்துவாங்க. ரொம்ப முன்கோபம் ஜாஸ்தி உள்ளவங்க தான் இந்த மக நட்சத்திரத்துக்காரவங்க. இன்னொன்னு இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்ல கண்டிப்பா காதல் இருக்கும். யாராவது காதல் திருமணம் நடக்கும். அப்படி இன்னொன்னு அதே சமயத்துல காதல்ல தோல்வி அடைஞ்சவங்களும் இந்த மக நட்சத்திரக்காரங்க வீட்ல இருப்பாங்க கண்டிப்பா. இந்த மக நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தா அந்த பெண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றோம். அந்த பெண் பிறந்தான்னா, அந்த வீட்ல இருக்கிற அவங்க தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க தந்தையோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பொறந்துச்சுனாலே வீட்ல கொஞ்சம் சில பிரச்சனைகள் குடும்பம் பிரியற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல மக நட்சத்திரக்கார பெண்ணுக்கு குழந்தை பிறந்தாலுமே அந்த குடும்பம் பிரியும். இப்ப சகோதரர்களா இருந்தா கூட சகோதரர்கள் எல்லாம் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மக நட்சத்திரக்காரவங்களுக்கு. திருமணம் நடக்கணும்னா, அது ஒண்ணு டிலே மேரேஜா இருக்கும். லேட் மேரேஜா இருக்கும். ஏன்னா திருமணம் கொஞ்சம் டிலேவா இருக்கும். அப்படி இல்லன்னா, திருமணம் நடக்கும்போது நெறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தகராறு ஏற்படும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லன்னா ஒரு ஒரு சம்பந்திக்கு பிடிக்கும். இன்னொரு சம்பந்திக்கு பிடிக்காது. அந்த மாரி ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த திருமணமே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து தான் க க திருமணம் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லன்னா, திருமணம் ரொம்ப டிலேவா நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. இந்த மக நட்சத்திரத்துக்கார பெண் ஒரு குடும்பத்துக்கு போனான்னா, அங்க போனான்னா கண்டிப்பா மக நட்சத்திரத்துல உள்ள அந்த பெண்ணோட ஆளுமை தான் அந்த வீட்ல இருக்கும். அ ஆணா இருந்தாலும் ஆணுக்கும் அதே ஆளுமை தன்மை தான் இருக்கும். ஏன்னா மக நட்சத்திரக்காரங்களா இருந்தாங்களுமே அவங்களுக்கு அந்த ஆளுமை தன்மை கண்டிப்பா இருக்கும். அ அப்படி இதே மக நட்சத்திரத்த இன்னொரு மக நட்சத்திரத்த சேர்த்து வச்சாங்கன்னா, கண்டிப்பா பிரச்சனை தான். பயங்கரமான பிரச்சனை நடக்கும். ஸோ இந்த மக நட்சத்திரக்கார பெண்ண கல்யாணம் பண்ணணும்னா, அந்த ஆண் என்ன பண்ணணும், சரி நம்ம ஈகோலாம் வுட்டுட்டு சரண்டர் ஆகுற மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லன்னா பிரிவு தான் ஏற்படும் அவங்க 2 பேருக்குள்ள. அந்த அளவுக்கு பிரச்சனை போணும். ஏன்னா, அவங்க சொல்றத தான் மத்தவங்க கேட்கணும். அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மக நட்சத்திரத்துக்காரவங்க. அதனாலே தான் என்னமோ திருமணம் நடந்து முடிஞ்சோனே 35 வயதுக்கு பிறகு அந்த இந்த கல்யாண லைஃப் அவங்களுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அடிக்கடி சண்டை, பிரச்சனை இல்ல வேற ஏதாவது அ சொ ஏதாவது ஒரு இத போட்டு மனசு குழப்பம் அப்படிலாம் அவங்க வீட்ல வரும். மேலும் அது சந்திர தோஷம் உள்ள நட்சத்திரம் இல்லையா? ஸோ அதனால ம் மனசுல ரொம்ப கஷ்டம். அது மாரி ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை அப்படிலாம் வரும். அது மட்டும் இல்ல, இந்த இந்த நட்சத்திரத்துல ஒரு அந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே, அந்த நட்சத்திரத்துக்காரவங்க வீட்ல அரசியல், அரசாங்கத்துல தொடர்பு இருக்கும். ஒண்ணு அரசியல்ல தொடர்பு இருக்கும். அப்படி இல்லன்னா அரசாங்கத்துல ஏதாவது ஒரு அரசாங்க வேலை செய்பவர்கள் அவங்க வீட்ல இருப்பாங்க.
அப்படி இல்லைன்னா இந்த மக நட்சத்திரத்துக்காரங்களே அரசாங்க அரசியல்ல வந்து ஈடுபடுற மாதிரி கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கோ, இல்ல அரசியல்ல சான்ஸோ கண்டிப்பா இருக்கும். அதுதான் வந்து ஃபுல்லான நட்சத்திரம். மேலும் இந்த மக நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வந்து இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இவங்க வந்து சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அதுக்கு என்ன பொருள், என்ன எதனால நம்ம கோவப்படுறோம், யார் பக்கம் நியாயம் இருக்கு, அது மாரி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, சட்டுன்னு கோவப்பட்டு, அவங்க அந்த மாதிரி கோவப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ! நம்ம அ தன்னோட தவற இப்ப கொஞ்சம் லேட்டா தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா போய் மன்னிப்பு கேட்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. மன்னிப்பு கேட்கிற ஹேபிட்டே அவங்க கிட்ட கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட கோவப்பட்டாங்களோ, அவங்களுக்கு வந்து வேற நல்லது செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு செய்வாங்க. அந்த மாதிரி. ஏன்னா, அது சூரியனோட வீடு இல்லையா? ஸோ, அதனால சூரிய பகவான் எப்படி இருப்பாரு? அது மாதிரி தான். அதே மாதிரி இவங்கள புகழ்ந்துகிட்டே இருந்தா நம்ம நல்லா காரியத்த சாதிச்சிடலாம். புகழ்ச்சிக்கு அடிமை ஆகுறவங்க தான் வந்து மக நட்சத்திரத்துக்காரங்க. அப்புறம் மேலும் இந்த வீட்ல வந்து இரட்டை பிறவிகள் இருக்கும். அதுக்கப்புறம் யாராவது வந்து மன நோயாளி ஐ மீன் மனவியாதி உள்ளவங்க, அதாவது ஒண்ணு மன சங்கடத்தோட இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லன்னா, மனநிலை சரியில்லாதவர்கள் இந்த வீட்ல கண்டிப்பா இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் பிறந்த வீட்ல வந்து கண்டிப்பா உள்ளொன்று வைத்து புறமொன்று பார்ப்பாங்க. புலி எப்படி பதுங்கி பாயும். அது மாதிரி இவங்க வந்து பயங்கரமா திட்டமிடுவாங்க. நல்ல திட்டம் போட்டு அடுத்தவங்கள கவுக்கறதுல வந்து கண்டிப்பா இவங்கள ஒருத்தவங்கள வந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள எப்படியாவது அவங்க இது பண்ணணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, அத வந்து நல்லா பிளான் பண்ணுவாங்க. நல்லா திட்டம் போட்டு அத செய்வாங்க. இவங்க வீட்ல வந்து தாயின் ஆதிக்கம் தான் இருக்கும். தாயின் ஆதிக்கம் தான் நிறைந்த வீடு. இவங்களுமே இன்னொரு வீட்டுக்கு போனாலும் இவங்களோட ஆதிக்கம் தான் இருக்கும். ஆக மொத்தத்துல பெண் ஆதிக்கம் நிறைந்த வீடு தான் இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தாலே பெண் ஆதிக்கம் நிச்சயமா இருக்கும். இந்த மக நட்சத்திரத்தோட பண்புகள். இது மேலும் வந்து சந்திர தோஷம் பெற்ற நட்சத்திரம் நான் சொன்னேன் இல்லையா? சந்திர தோஷம்னா என்னன்னா, பரணி நட்சத்திரத்திலேயே சொல்லியிருக்கேன் சந்திர தோஷம்னா என்னன்னு. அதே மாதிரி தான் இதுக்கும் மக நட்சத்திரத்திலேயே வந்து சந்திர தோஷம் அப்படின்னா, சந்திரன்னா தாய். ஸோ தாய் அப்படி இல்லன்னா கல்யாணமான பெண்கள். கல்யாணமான பெண்களால வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். இவங்களுக்கும் அந்த அந்த பெண்களால ஏதாவது ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்ல, அ இன்னொரு கல்யாணமான பெண்கள இவங்க வீட்ல விட்டாலோ, இல்ல யாரோ ஒருத்தவங்கள அவங்க வீட்ல விட்டா, அவங்க மூலியமா வந்து ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்தில வந்து கண்டிப்பா ஏற்படும். ஓகே. ஸோ அதுதான் வந்து அ ச சந்திரன் சொல்லலாம். இன்னொன்னு உணவு. உணவெல்லாம் வந்து சந்திரனுக்கு ரிலேட்டட் தான். அப்புறம் நீர், குடிக்கிற நீர் ஆகாரம், இல்ல ஜூஸ் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீர்த்தன்மை உள்ளது எதுவா இருந்தாலும், அதுவும் சந்திரனோட ரிலேட்டட் தான். இவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு சாப்பிடுறதுல. ஏன்னா சந்திர தோஷம் இருக்கு இல்லையா? ஃபுட் பாய்சன் ஆகும். அப்படி இல்லன்னா வந்து இவங்களுக்கு வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாரி மனவியாதி உள்ளவங்க உங்க வீட்ல இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்குமே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சந்திர தோஷம் வந்து எப்படி கழியணும்னு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கல்யாணமான பெண்களுக்கு வந்து ஏதாவது உதவி புரியலாம். அவங்களுக்கு ஏதாவது அவங்க வாழ்க்கை நிலையில வந்து ஏதாவது ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கு. பொருளாதாரம் ஏதாவது குடுத்து அவங்களுக்கு இது பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாவது ம் ஏதாவது தானம் செய்யலாம். மற்ற மேலும் வேற ஏதாவது பார்க்கணும்னா, இந்த மனநோயாளிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஏதாவது ஃபுட் டொனேட் பண்றது, அன்னதானம் செய்றது, அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுக்குறது. முக்கியமா அன்னதானம் செய்றது வந்து ரொம்ப நல்லது. இந்த சந்திரதோஷம் உள்ளவங்கலாம் வந்து அன்னதானம் செஞ்சாங்கன்னா, அது மாதிரி ஒரு நல்ல பரிகாரம் வந்து எதுவுமே கிடையாது. அப்படி பண்ணலாம். அப்புறம் இந்த வெயில்ல போறவங்களுக்கெல்லாம் இந்த நீர்மோர்லாம் குடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீர்மோர்லாம் அந்த மாதிரி ஏதாவது னாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து சந்திர தோஷத்த வந்து கொஞ்சம் குறைக்கும். மேலும் வந்து சந்திர தோஷத்த குறைக்கும்னாலும், இன்னொன்னு வந்து இவங்க ஆன்மீகத்துப்படி பார்த்தீங்கன்னா, கிட்ட போயிட்டு அந்த அரிசி அரிசி இருக்குல்ல, அரிசி தானம் செய்யலாம். அங்க யாருக்காவது இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா திங்கட்கிழமையில போயிட்டு அரிசி தானம் செய்யலாம். அதுவும் 6 மணிக்கு மேல சாயந்திர நேரத்துல 6 மணிக்கு மேல போயிட்டு, அப்போ வந்து தானம் செய்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் இருக்கும்போது செய்யறது ரொம்ப நல்லது. அதுவும் திங்கட்கிழமை தோறும் அப்படி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. மேலும் திங்கட்கிழமையில வந்து அ பால் அபிஷேகம் பால் வாங்கி குடுக்கலாம் கோவிலுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து திங்கட்கிழமைய செலக்ட் பண்ணி அவங்க செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா இந்த சந்திர தோஷம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே மாதிரி இவங்க வந்து ஆளுமை எவ்வளோதான் இருந்தாலும், இந்த மாதிரி கல்யாணம் ஆன பெண்கள் கிட்டலாம் வந்து அவங்களோட மனசு நோகும்படி எதுவும் செய்யக்கூடாது. எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சந்திர தோஷம் இருக்கு. அப்ப இவங்க அது மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா, மறுபடியும் அவங்களுக்கு தோஷம் வந்து அதிகமா தான் போகும்.
அந்த தோஷத்தால நமக்கு கெடுதல் விளைவிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம அந்த விஷயத்துலலாம் இந்த கல்யாணமான பெண்கள் கிட்டலாம் கொஞ்சம் நம்ம பேசுறதெல்லாம் வந்து பார்த்து அவங்க கிட்ட வந்து வார்த்தைகளை பிரயோகம்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சந்திர தோஷம்ன்றது வந்து நிச்சயமா குறையும். மற்றபடி மக நட்சத்திரன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மக நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்தால் நல்லது. அந்த பெண் ருதுவாகிறதும் மக நட்சத்திரத்துல ஒரு பெண் ருதுவாகிறதும் வந்து ரொம்ப நல்லது. மக நட்சத்திரத்துக்காரவங்க வந்து கைராசி உள்ளவர்கள். அவங்க கிட்ட பணம் வாங்குனா நமக்கு வந்து பணம் சேரும். அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. அத ஜ உங்க வீட்ட வந்து கண்டிப்பா இவங்க தான் ஆள்வாங்க. ஸோ இவங்களுக்கு ஜகமே ஆள்ற அளவுக்கும் கூட இவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்கு அப்படின்றத தான் சொல்றாங்க. ஸோ மகத்து பெண் ஜெகம் ஆளுவதற்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கு. சரியா? ஸோ மக நட்சத்திரத்தை பற்றி நாம் இன்று பார்த்தோம். மேலும் வேறு சில நட்சத்திரத்தை பற்றி நாம் அடுத்து வரும் பதிவுல வந்து நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.